அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரு சிஷ்யன் கல்வி சேனல் வழங்கும் NMMS வீடியோஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ விடுபட்ட எண்ணை கண்டறிக. இந்த மாதிரி கணக்குகளில் எப்படி கணக்கு வரும் அப்படின்னா, முதல்ல ஒரு எண் தொடர் வரிசை கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், 4, 5, 7, 10, 11, 13, 16, 17, கேள்விக்குறி 22. இது மாதிரி எண் தொடரில் ஒரு இடத்துல கேள்விக்குறி அல்லது டேஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணை நாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் விடுபட்ட எண்ணை கண்டறிதல். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட எண் தொடர் எந்த வகையான எண் தொடர்னு பார்க்கணும். இது ஒற்றை எண் தொடரா அல்லது இரட்டை எண் தொடரா, பகு எண் தொடரா, பகா எண் தொடரா, வர்க்க எண் அல்லது கன எண் தொடரா, ஃபிபோனாசி தொடரா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். அப்படி எந்த வகையிலும் எண் தொடரா இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அடுத்தடுத்த எண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு எழுதணும். எண் தொடரில் 4க்கும் 5க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்க்கணும். அதாவது 5லேருந்து 4 கழிச்சோன்னா நமக்கு கிடைக்கிறது 1. அதே போல் 7க்கும் 5க்கும் வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும். 7லேருந்து 5 கழிச்சோன்னா 2. 10லேருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 3. 11லேருந்து 10 கழிச்சோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1. அதே போல் 13லேருந்து 11 கழிச்சோன்னா நமக்கு 2ன்னு வித்தியாசம் கிடைக்கும். 16லேருந்து 13 கழிச்சோன்னா நமக்கு வித்தியாசம் 3ன்னு கிடைக்கும். 17லேருந்து 16 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசம் 1. அடுத்தது பாருங்கள், கேள்விக்குறி இருக்குது. அந்த நம்பர்லேருந்து 17 கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்? இதுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழே அந்த கழிச்சு வந்திருக்கிற வித்தியாசங்களை பாருங்கள். அது ஒரு எண் தொடராக இருக்கும். அதாவது 1, 2, 3, 1, 2, 3ன்னு வருது. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய எண்களுக்கு வித்தியாசம் எப்படி இருக்கும்? 1, 2, 3ன்னு இருக்கும். அப்போ 17க்கும் அந்த கேள்விக்குறியுடைய எண்ணுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். கேள்விக்குறிக்கும் 22க்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் 3. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாருங்கள், அந்த வித்தியாசத்தையும் முதல் எண்ணையும் கூட்டினீங்கன்னா 2வது நம்பர் கிடைக்கும். 4ஓட 1 கூட்டினா 5, 5ஓட 2 கூட்டினா 7, 7ஓட 3 கூட்டினா 10. அது மாதிரி 17ஓட 2 கூட்டினோன்னா 19ன்னு கிடைக்கும். ஆக அந்த கேள்விக்குறி இடத்துல வர வேண்டிய எண் 19 அப்படின்னு பார்த்தோம்னா 19 3 கூட்டினா 22ன்னு வருது. எண் தொடர் பூர்த்தி ஆகுது. ஆகவே 19ங்கிறது சரியான விடை. இது எங்கே இருக்குது? 2வது விடையாக இருக்குது. நாம் 2வது விடையாக குறிக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விடுபட்ட எண்ணை கண்டறிக. இந்த கணக்கில் 12, 32, 72, 152, கேள்விக்குறி 632ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எண் தொடர் கணக்குகளில் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல எண் தொடரை பார்த்து அது என்ன எண் தொடர்னு கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்டிருக்கிற எண் தொடரானது ஒற்றை எண் தொடரா, இரட்டை எண் தொடரா, பகு எண் தொடரா, பகா எண் தொடரா, வர்க்க எண் அல்லது கன எண் தொடரா அப்படின்னு பார்க்கணும். இந்த கணக்கில் அந்த மாதிரி எண் தொடர் எதுவும் இல்லை. அதனால் என்ன செய்யணும்னா, அடுத்தடுத்த எண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 32லேருந்து 12 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 20ன்னு கிடைக்கும். அதே போல் 72லேருந்து 32 கழிச்சிங்கன்னா 40ன்னு கிடைக்கும். 152லேருந்து 72 கழிச்சிங்கன்னா 80ன்னு கிடைக்கும். ஏதோ ஒரு நம்பர்லேருந்து 152 கழிச்சா என்ன கிடைக்கும்னா, இந்த கழிச்சு வந்திருக்கிற வித்தியாசத்தெல்லாம் பாருங்கள். 20, 40, 80ன்னு வந்திருக்குது. அதாவது 2 20 40, 2 40 80, அப்படின்னா 2 80 160ன்னு வரும். அப்போ 160 2ஆல் பெருக்குன்னா 320. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முதல் எண்ணையும் கழிச்சு வந்த வித்தியாசத்தையும் கூட்டினா 2வது எண் வந்திருக்கும். 12 20 கூட்டினா 32, 32 40 கூட்டினோன்னா 72, 72 80 கூட்டினா 152. அதே போல் நம்ம என்ன செய்யணும், 152ஐயும் இந்த 160ஐயும் கூட்டி பார்க்கும்போது நமக்கு 312ன்னு வருது. அந்த 312ஓட 320 கூட்டி பார்த்தோன்னா நமக்கு 632ன்னு விட சரியாக வருது. அப்போ இந்த கணக்கில் அந்த கேள்விக்குறி இருக்கிற இடத்துல வர வேண்டிய எண் 312. இது எத்தனாவதாக இருக்குன்னா 4வது விடையாக இருக்குது. ஸோ நம்ம குறிக்க வேண்டியது 4வது விடை 312. அடுத்த கணக்கு விடுபட்ட எண்ணை கண்டறிக. 3, 7, 15, கேள்விக்குறி 63, 127ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி எண் தொடர் கணக்குகள் வந்தால் நாம் அது எந்த வகையான எண் தொடர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது வர்க்க எண், கன எண், பகா எண் தொடர்களாக இல்லை அப்படின்னா அந்த எண் தொடரில் அடுத்தடுத்த எண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு எவ்வளோன்னு பார்க்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா முதல் எண் 3, இரண்டாவதாக இருக்கக்கூடிய எண் 7. இந்த 7க்கும் 3க்கும் வித்தியாசம் எவ்வளோன்னு பார்க்கணும். 7லேருந்து நம்ம 3 கழிக்கணும். 7லேருந்து 3 கழித்தோம் அப்படின்னா நமக்கு 4 அப்படிங்கிற எண்ணானது விடையாக கிடைக்கும். அதே போல் 15லேருந்து நம்ம 7 கழிக்கணும். 15லேருந்து 7 கழிச்சோன்னா நமக்கு 8ன்னு கிடைக்கும்.
அடுத்தது கேள்விக்குறியிலிருந்து 15 கழிச்சா என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வித்தியாசத்தை வச்சு பார்க்கணும். முதல்ல 4ன்னு இருக்குது, அப்புறம் 8ன்னு ஆகுது. அதாவது 2 மடங்கு ஆகுது. அப்போ 8 2ஆல் பெருக்கணும்னா 16, 16 2ஆல் பெருக்கணும்னா 32, 32 2ஆல் பெருக்கணும்னா 64ன்னு இந்த வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ அது சரியான்னு பார்க்கணும். இப்போ முதல் எண்ணையும் வித்தியாசத்தையும் கூட்டினோன்னா இரண்டாவது எண் கிடைக்கணும். 3யும் 4யும் கூட்டினோன்னா 7, 7 8யும் கூட்டினா 15, 15 16யும் கூட்டினோன்னா 31, 31யும் 32யும் கூட்டினா 63ன்னு வருது. அப்போ அந்த எண் தொடர் சரியாக அமைகிறதுனால இந்த கேள்விக்கான விடை 31. கொடுக்கப்பட்ட விடைகளில் எங்கே இருக்குது 31ன்னு பார்த்தோம்னா இரண்டாவதாக இருக்குது. அப்போ நாம் இரண்டாவது விடையை தான் நம்ம சரியான விடைன்னு குறிக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.